அமைச்சர் அவர்களே, இந்த அம்மா பட்டு எல்லா ஆபீஸும் டைரக்டா லஞ்சம் வாங்குறாங்க. இந்த அம்மா முழுமையா லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு பத்திரத்துக்கு ஒரு சென்ட்டுக்கு 20,000 ரூபாய் வாங்குறாங்க. இது கவனத்தில் கொண்டு அரசு பேரை அவமதிக்கிறாங்க, அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணணும், இவங்க ரிமாண்ட் பண்ணணும், இவங்க தவறானவங்க. இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது. அந்த அம்மா ஃபேஸ்ல கொஞ்சம் கூட பயமே இல்ல. வீடியோ எடுக்கிறாங்க, ப்ரூஃபோட காட்டுறாங்க. அந்த அம்மா ஃபேஸ்ல கொஞ்சமாவது பயம் தெரியுதான்னு பாத்தீங்களா? அவ்வளவு தெனாவட்டு. இத்தனை வருஷமா லஞ்சம் வாங்கி ஊறி போயிருந்தாதான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எவ்வளவு தெனாவட்டா இருக்காங்கன்னு பாருங்க. வாங்க மேடம், நீங்க பதிஞ்ச பத்திரத்தை காமிக்கிறீங்க. இது நீ போட மாட்டேன். இன்னைக்கு இந்த பத்திரத்தை நான் 40,000 ரூபாய் நான் சவரிச்சிருக்கேன். இப்ப எப்படி நீங்க பத்திரத்தை போட்டீங்க? எனக்கு மட்டும் ஒரு மாசம் கூட அழைஞ்சிருக்கேன். என்ன ஒரு நாயை காட்டி கவனமா பேசுறீங்க. நீங்க எப்படி லஞ்சம் வாங்குறீங்க? இந்த லஞ்சத்தை நீங்க இப்படி உட்கார நம்ம பாத்துக்குவோம். வந்து இன்னைக்கு அதிகாரி லஞ்சம் ஒழிப்பு எல்லாமே சொல்றேன். வீடியோ எடுத்து போட்டா என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி போனா சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இல்லாட்டி டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க. அதானே பண்ணுவீங்க. உங்களால வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களை வேலையை விட்டு தூக்கணும், இல்லாட்டி ஜெயில தூக்கி போகணும். அப்பதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்துவாங்க. தமிழ்நாட்டை லஞ்சத்தை முழுசா ஒழிக்க முடியும். இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினாங்கன்னா ப்ரூஃபோட தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்ல கவர்மெண்ட் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க.